இன்றைக்கி பாருங்கள் பால்சம் ஜாக்கெட்டு தைக்கிறாங்க. நான் பண்ணலை. இன்றைக்கி பால்சம் நெக்கு பார்க்குறோம். அது எப்படி தைக்கிறாங்க பாருங்கள். இது என்னுடைய கஸ்டமர் தான். அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா அவங்க ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி தைக்கிறாங்க. பால்சம் நெக்கில் வந்து பால்சம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது முழுமையாக முடிச்சிட்டோன்னா அந்த ப்ளவுஸை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தைச்சிருக்காங்கன்னு. இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க பால்சம் வச்சுட்டு. ஓகேங்களா, இந்த பால்ஸ் வச்சு தைச்சிருக்காங்க. இந்த ப்ளவுஸில் அப்படியே கடிக்க தைக்கணும், அப்படியே கார்னராக தைக்கணும். பால்ஸ் மட்டும் தனியாக தெரியணும். என்னோட கஸ்டமர் தான் அவங்க. கஸ்டமர் இல்லை, நான் சுசிலா டிசைனர் பேசுகிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு ப்ளவுஸு ரெடி பண்ணுறத பார்க்க போகிறீங்க. பாருங்கள், பால்சம் நெக்குக்கு வந்து பால்சம் வச்சு தைக்கிறாங்க. எப்படி தைக்கிறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிட்டாங்க. இப்போ ஃபோல்டு பண்ணுறாங்க. நெக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபினிஷிங்லாம் அழகாக இருந்தால் தான் கஸ்டமருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபிட்டிங்காக இருக்கணும் ப்ளவுஸு. அவங்க கேட்குற நேரத்துலலாம் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடணும். லேட் பண்ணால் எந்த கஸ்டமரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. என்ன அழகாக தைக்கிறாங்க பாருங்கள். நெக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, முடிக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ரவுண்ட் நெக்கில் அழகாக பால்சம் கொடுத்துட்டாங்க. என்ன அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இது நல்லா படிச்சு தெரியும். ஃபோன் ஆச்சு.